நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே நன்றியோடு. கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமம் இது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. ஆண்டவர் நமக்கு இதை தந்திருக்கிறார். இந்த வேதாகமத்தின் முக்கியத்துவம், இந்த வேதாகமம் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தின் ஒரு சில வசனங்கள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் 119வது சங்கீதம். 119வது சங்கீதம்தான் ஆக பெரிய சங்கீதம். 150 சங்கீதங்கள் இருக்கின்றன. அதிலே ஆக சின்ன சங்கீதம் 117வது சங்கீதம். ஆக பெரிய சங்கீதம் 119வது சங்கீதம். இந்த 119வது சங்கீதம் இவ்வளவு பெரிதாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். மூல மொழியாகிய எபிரேய மொழியிலே இது ஒரு மிகவும் அழகான கவிதை நயம் மிக்க ஒரு சங்கீதம். இதற்கு ஆங்கிலத்திலே அக்ராஸ்டிக் பொயம் என்று சொல்வார்கள். அக்ராஸ்டிக், அதாவது அக்ராஸ்டிக் என்றால் என்னவென்றால், இப்போது தமிழிலே ஆனா ஆவண்ணா ஈனா ஈயனா இருக்கிறது அல்லவா. இப்போது முதலாவது வரி ஆனாவிலே தொடங்கும், இரண்டாவது வரி ஆவண்ணாவிலே தொடங்கும், மூன்றாவது வரி ஈனாவிலே தொடங்கும். இப்படி ஆனா ஆவண்ணா ஈனா என்று முறையாக அந்த ஒரு கவிதை எழுதப்படுமானால் அதற்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அக்ராஸ்டிக்ஸ் என்று. இந்த மாதிரி தான் இந்த 119வது சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், எபிரேய மொழியிலே 22 எழுத்துக்கள் இருக்கின்றன. நீங்கள் இப்போது 119வது சங்கீதத்தை திருப்பி பார்த்து கொண்டால் வைத்துக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் எபிரேய எழுத்துக்களை கண்டிராவிட்டால் எபிரேய எழுத்துக்கள் கூட உங்களுடைய வேதாகமத்திலே எழுதியிருக்கின்றன. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அப்போது எபிரேய மொழியின் முதல் எழுத்துக்கு பெயர் ஆலேஃப். இப்போ நீங்கள் 119வது சங்கீதத்தை பார்த்தால் பாருங்கள், அதற்கு கீழே ஆலேப் என்று தமிழில் எழுதியிருக்கிறது அல்லவா. அந்த ஆலேப்புக்கு முன்னால் ஒரு அடையாளம் இருக்கிறது. அதுதான் அந்த ஆலேஃப் என்கின்ற எபிரேய எழுத்து. அப்படியே நீங்கள் 8 வசனங்களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் நடுவிலே பேத் என்று எழுதியிருக்கும். பேத்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா. அதற்கு முன்னாலே ஒரு அடையாளம் இருக்கிறது அல்லவா. அதுதான் எபிரேய மொழியின் 2வது எழுத்தாகிய பெத் என்ற எழுத்து. அதற்கு பிறகு நீங்கள் 16வது வசனத்துக்கு பிறகு பாருங்கள், கிமேல் என்று எழுதியிருக்கும். அதற்கு முன்னே ஒரு அடையாளம் இருக்கும். அதுதான் கிமேல் என்கின்ற எழுத்து. அப்போது ஆலேஃப், பெத், கிமேல். அடுத்த பக்கத்துக்கு போனால் பாருங்கள், 24வது வசனத்துக்கு பிறகு டாலெத். 32வது வசனத்துக்கு பிறகு அந்த எழுத்துக்கு பெயர் ஹே. தமிழிலே ஏ என்று போட்டிருக்கிறார்கள், ஆனால் ஹே. அப்புறம் 40வது வசனத்துக்கு பிறகு பார்த்தால் வவ், அந்த சின்ன எழுத்து அது வாவ். அப்புறம் நீங்கள் 48வது வசனத்துக்கு பிறகு பார்த்தால் ஜாயின் என்ற எழுத்து, தமிழிலே சாயின் என்று எழுதியிருக்கிறது. 56வது வசனத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் கேட் என்ற எழுத்து. அப்புறம் நீங்கள் 64வது வசனத்துக்கு பிறகு பார்த்தால் தெட் என்ற எழுத்து. 72வது வசனத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் அதில் ஒரு எழுத்து இருப்பது போல தெரியாது. யோட் என்பது மிகவும் சின்ன, எபிரேய மொழியிலே ஆக சின்ன எழுத்து. யோத் என்றால் ஒரு சின்ன ஒரு அடையாளம். அடுத்தது நீங்கள் 80வது வசனத்துக்கு பிறகு காஃப். அப்புறம் நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு போனால் லாமேட், மேம், நூன், சாமெக், ஐன், ஃபே, சாடே. அப்புறம் அடுத்த பக்கத்துக்கு போனால் காஃப், ரேஷ், ஷீன். அப்புறம் நீங்கள் 168வது வசனத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் டவ் என்று வரும். டவ் தான் எபிரேய மொழியில் 22வது எழுத்து. இப்போது இந்த சங்கீதக்காரன் எப்படி இந்த 119வது சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் என்றால், ஒவ்வொரு எழுத்துக்கும் 8 வசனங்கள். பாருங்கள், 1லிருந்து 8 வரை ஆலேஃப் என்று போட்டிருக்கிறது அல்லவா. அந்த 8 வசனங்களும் தொடங்குவது ஆலேஃப் என்ற எழுத்தில். அந்த ஒவ்வொரு வசனமும் தொடங்குவது ஆலேஃப் என்ற எழுத்தில். அப்புறம் 9ல் இருந்து 16 வரை
உள்ள 8 வசனங்களும் தொடங்குவது பெய்த் என்ற அந்த இரண்டாவது எழுத்தில். அப்புறம் 17 24 வரையான 8 வசனங்கள் கிமெல் என்ற எழுத்தில். இப்படி 22 எழுத்துக்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 8 வசனம் ரீதியில் மொத்தம் 176 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்ற சங்கீதம்தான் இந்த 119வது சங்கீதம். பாருங்கள், சில நேரங்களிலே இந்த கவிதை லட்சணங்கள், இந்த கவிதை அழகுகள் நமக்கு மொழிபெயர்க்கும் பொழுது கிடைக்காமல் போகிறது. ஆனாலும் அந்த மூல மொழியாகிய எபிரேய மொழியிலே வாசிக்கும் போது இது மிகவும் அழகான ஒரு கவிதையாக இருக்கிறது. இந்த கவிதையிலே நான் உங்களுக்கு இன்றைக்கு பேசப் போவது பெய்த் என்ற அந்த இரண்டாம் எழுத்தில் வருகின்ற 8 வசனங்கள், அதாவது 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 என்கின்ற அந்த 8 வசனங்களிலே இருந்து நான் உங்களுக்கு பேசப் போகிறேன். இந்த ஒவ்வொரு 8 வசனங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான அர்த்தங்களை உடையவை, வித்தியாசமான தலைப்புகளை கொண்டவை. அந்த வகையில் இந்த பெத் என்ற இரண்டாம் எழுத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற 8 வசனங்களும் கர்த்தருடைய வேதம் சம்பந்தமானது. கர்த்தருடைய வேதம் சம்பந்தமானது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல கர்த்தருடைய வேதம் எந்த விதத்தில் எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது என்பதனை நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த வசனங்கள் மூலமாக காண்பிக்க போகிறேன். சரி, முதலாவது நாம் வாசிப்போம் 119வது சங்கீதத்தின் 9வது வசனத்தை. சரி, இப்போ இந்த இடத்துல வாலிபர்களுக்கு எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் வாலிபர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக ஆண்டவருக்குள்ளே பார்த்தால் நாம் எல்லாருமே வாலிபர்கள் தான். ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம், அப்படிதானே? யூதர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு ஆண் ஒரு வாலிபனாய் வருவது எந்த வயதில் தெரியுமா? 30 வயதில். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு ஆண் வாலிபனாய் வருவதே 30 வயதில். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு ஆண் திருமணம் செய்வதே 40 வயதில். 40 வயதுக்கு முதல் திருமணம் செய்ய மாட்டார்கள். அப்போது 40 வயது தான் திருமணம் என்றால் 50 வயது 60 வயதெல்லாம் ஒரு கிழட்டு வயது அல்ல அவர்களுக்கு. அதுபோல் நாமும் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே மறுபடியும் பிறந்த நாளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அநேகர், எல்லாருமே அநேகமாக வாலிபர்களாகத்தான் இருக்கிறோம் ஆண்டவருக்குள்ளே. இப்போ நான் 1979 ரட்சிக்கப்பட்டவன். எத்தனை பேர் 79 அல்லது 79க்கு முதல் ரட்சிக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? பாருங்கள், வயதில் மூத்த, ஆண்டவருக்குள்ளே வயதிலே மூத்த ஒரே ஒரு அம்மா தான் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு மூத்த ஆவிக்குரிய அண்ணன் போல நான் இருக்கிறேன். மற்றவர்கள் எல்லாரும் 79க்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ 79 என்று சொன்னாலே வெறும் 38 வருஷங்கள் தான், இன்னும் 40 வருடங்கள் கூட ஆகவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே வாலிபர்கள் தான். அப்போது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவானாம்? வாலிபனுடைய வழி சுத்தமாக இருக்க வேண்டும். வாலிபனுடைய பார்வை சுத்தமாக இருக்க வேண்டும். வாலிபனுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். வாலிபனுடைய கருத்துக்கள், ஆசைகள், அபிலாஷைகள், லட்சியங்கள் எல்லாம் சுத்தமாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்போ வாலிபன் தனது வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? அழகாக பதில் வருகிறது. உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அன்பானவர்களே, நமது வாழ்க்கையின் வழிகள் சுத்தமாய் இருப்பதற்கு நல்ல கொள்கைகள் இருந்தால் போதாது. உலகத்தின் பார்வையில் நல்ல மனிதனாய் இருந்தால் போதாது. உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். கர்த்தரை அறியாதவர்களில் எத்தனையோ பேர் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். நல்ல செயல்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். தான தர்மம் பண்ணுகிறவர்கள், ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள், உதவி ஒத்தாசை புரிபவர்கள், பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கின்றவர்கள், நல்ல ஆலோசனை வழங்குகிறவர்கள் என்று உலகத்திலே நல்ல நல்ல மனிதர்கள் இல்லாமல் இல்லை. வேறு மதங்களில் கூட கிறிஸ்தவர் அல்லாதவர்களில் நல்ல மனிதர்கள் இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷன், இந்த இடத்துல வாலிபன் என்று வருகிறது, ஆனால் பொதுவாய் மனுஷன் என்று சொல்லுவோமே, ஒரு மனுஷன்
அவனுடைய வழிகள் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் நல்ல மனுஷனாய் இருந்து போதாது, நல்ல படித்த மனுஷனாய் இருந்து போதாது, நல்ல குணாதிசயங்கள் கொண்ட ஒரு மனுஷனாய் இருந்தால் போதாது, நல்ல கோட்பாடுகள், உதவி செய்யும் மனப்பான்மை, தான தர்மம் செய்யும் எண்ணம் இருந்தால் போதாது. ஒரு மனுஷன் அவனுடைய வழி சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, கர்த்தருடைய வசனத்தினால் அவன் கழுவப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தால் அவன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். நல்ல புத்திமதிகளால் அல்ல, நல்ல ஆலோசனைகளால் அல்ல, நல்ல கொள்கைகளால் அல்ல, கர்த்தருடைய வசனத்தால் அவன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, நமது வாழ்க்கையில் நமது வழிகள் சுத்தமாக இருக்க வேண்டுமானால் இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆண்டவருக்கு ஒரு ஆராதனையின் போது ஆராதனை செய்கிறோம், பாடல்கள் பாடுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுப்பது மிக மிக முக்கியம். பிரசங்கம் மிக மிக முக்கியம். ஒரு சபையிலே இன்றைக்கு பிசாசு என்ன செய்து வைத்திருக்கிறான் என்றால், அநேகமான இடங்களில், எல்லா இடங்களிலும் அல்ல, அநேகமான இடங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதே கிடையாது. ஆராதனைக்கு முதலிடம், பாடல்களுக்கு முதலிடம். ஆராதனை முக்கியம், ஆராதனை முக்கியம், பாடல்கள் முக்கியம், துதி ஸ்தோத்திர நமஸ்காரம் முக்கியம். ஆனால் அநேக இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகின்ற அளவுக்கு ஆராதனை வளர்ந்திருக்கிறது. ஆராதனை 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 என்ற ஆராதனைக்கே முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வசனத்தை பின்னாலே போட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபை ஆபத்தான சபை. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்றைக்கு சில சபைகளில் ஆராதனை அல்ல, அற்புத அடையாளங்கள். சில சபைகளை நீங்கள் பார்த்தால் முழுக்க முழுக்க சுகமாக்குதலும் அற்புதங்களும் அடையாளங்களும் என்று அதற்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருப்பார்கள். சரி, இதெல்லாம் தவறானவையா? அல்ல, சரியானவை. அற்புதங்கள் உண்டா? உண்டு. சுகம் உண்டா? உண்டு. அதிசயங்களை ஆண்டவர் இன்றைக்கும் செய்கிறாரா? செய்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்கள், அடையாளங்கள், சுகங்கள், அபிஷேகங்கள் எல்லாம் கொடுக்கிறார். சபையிலே அபிஷேகம் வேண்டும், சுகம் வேண்டும், அற்புதம் வேண்டும், அடையாளம் வேண்டும், ஆராதனை வேண்டும், ஸ்தோத்திரம், துதி, நமஸ்காரம் வேண்டும், இவையெல்லாம் வேண்டும். ஆனால் இவை எதுவுமே கர்த்தருடைய வார்த்தையை களவாடி போடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். இன்றைக்கு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், பாஸ்டர் ஞாபகப்படுத்தினார், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். பாருங்கள், கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், எல்லாவற்றை பார்க்கிலும் வசனத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனம் நமக்கு வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நமது வழி சுத்தமாகும். அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசித்தால் போதாது, வசனத்தை படிக்க வேண்டும். சபைக்கு வரும் பொழுது வசனத்தை கேட்டு அதை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். எதினால் சுத்தம் பண்ணுவான்? அந்த கேள்விக்குரிய பதில் என்னவென்றால், வேறு எதினாலும் அல்ல, வேறு எதினாலும் அல்ல என்பதுதான் பதில். வசனம் தவிர வேறு எதினாலும் ஒரு மனுஷனால் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு பிழையான உபதேசங்கள் கொண்டிருக்கின்றன. வாலிபன் தனது வழியை கிருபையினால் சுத்தம் பண்ணிக்கொள்வான். அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. வாலிபன் தன் வழியை ஆராதனையினால் சுத்தம் படுத்திக் கொள்வான், முடியவே முடியாது. வாலிபன் தன் வழியை துதியினால் சுத்தம் பண்ணிக்கொள்வான், முடியவே முடியாது. எவ்வளவு துதி, ஸ்தோத்திரம், நமஸ்காரம், ஆராதனை, பாடல்கள், அபிஷேகம், உபவாசம், ஜெபம் இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வழியை சுத்தம் பண்ணுவதற்கு அது ஒன்றாலும் முடியாது. வேதத்தின்படி நமது வழியை சுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தால் மாத்திரமே முடியும். தன்னை உமது வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால்தானே. அப்போ முதலாவது வசனத்திலே ஆண்டவர் என்ன நமக்கு காண்பிக்கின்றார்? பரிசுத்த வேதாகமம் மற்ற எல்லாவற்றையும் விட நமக்கு முதன்மையாய் தேவைப்படுகிறது, முக்கியமாய் தேவைப்படுகின்றது என்பதனை காட்டுகிறது. 9வது வசனம். 10வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையை தேடுவதை பற்றி இது சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை
நேசிப்பதை பற்றி இது சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்வதை பற்றி சொல்லுகிறது. இது சொல்லுகிறது, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும், முழு இருதயத்தோடும் கர்த்தருடைய கற்பனைகளை தேடுகிறேன். அன்பானவர்களே, வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு வருகின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், வேதம் புரியாது. பல இடங்கள் நமக்கு புரியாது. ஆகவே புரியாத பல விஷயங்களை நாம் விட்டு விட்டு ஓட முயற்சிக்கிறோம். இன்றைக்கு சில பேர் வேதத்தில் எதை அதிகமாய் வாசிக்க விரும்புகிறார்கள் என்றால், புதிய ஏற்பாட்டை. பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டை வாசிக்க விரும்புகிறார்கள். ஏன்? அது விளங்குகிறது, புரிகிறது, இலகுவாக இருக்கிறது, ஒரு கதை போல இருக்கிறது. அடுத்தது, புதிய ஏற்பாட்டின் விஷயங்கள் எல்லாம் சும்மாவே நமக்கு தெரியும். இயேசுவின் கதை நமக்கு தெரியும். இயேசு எப்படி வாழ்ந்தார், எப்படி சுகம் கொடுத்தார், எப்படி பிரசங்கித்தார், இதெல்லாம் நமக்கு தெரியும். அத்தோடு அதற்கு பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தது நமக்கு தெரியும். அப்புறம் ஒவ்வொரு சீஷனும் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போனது நமக்கு தெரியும். இப்படி நமக்கு ஏற்கனவே தெரிந்த சம்பவங்கள் என்றபடினாலும், இலகுவாக எழுதப்பட்டிருக்கின்றபடினாலும், சின்ன புத்தகமாக இருக்கின்றபடினாலும், இன்றைக்கு அநேகர் புதிய ஏற்பாட்டை பயமில்லாமல் தயக்கமில்லாமல் வாசிக்கிறார்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தை வாசிப்பார்கள். ஏனென்றால் சங்கீதம் இலகுவாக இருக்கிறது. சின்ன சின்ன சங்கீதங்கள், இந்த 119வது சங்கீதம் மாத்திரம்தான் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. மற்றபடி மற்ற சங்கீதங்கள் எல்லாம் ஒரு சில வசனங்களோடு முடிவடைந்து விடும். வாசிக்கும் பொழுது புரியும். எனவே புதிய ஏற்பாடும் சங்கீதமும். பழைய ஏற்பாட்டின் மற்ற பக்கங்களை சில பேர் வாசிப்பதே கிடையாது. அதிலும் இந்த பெரிய பெரிய பெயர் பட்டியல்கள் வருகின்றனவே, அவற்றை வாசிப்பது சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும். என்னடா காஸ் கீஸை பெற்றான், கீஸ் கூசை பெற்றான், ஏதாவது தமிழ் பெயர்கள் வந்தாவது பரவாயில்லை. சுப்பிரமணியம் வெங்கடாச்சலத்தை பெற்றான், வெங்கடாச்சலம் குமாரை பெற்றான், குமார் ராஜாவை பெற்றான் என்றால் பரவாயில்லை. இது வாயிலே நுழையாத பெயர்களை எல்லாம் 2-3 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முதல் நான் சபையில் பிரசங்கித்தேன். பெயர் பட்டியலை எடுத்து அந்த பெயரின் அர்த்தங்களை எல்லாம் காட்டி அந்த மூலமாக வருகின்ற வாக்கியங்களை எடுத்து நான் சபைக்கு சொல்லிக் கொடுத்த பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பெயர் பட்டியலில் இவ்வளவு ரகசியங்கள் உண்டா, இவ்வளவு செய்திகள் உண்டா என்று. ஆகவே சில நேரம் அன்பானவர்களே, நாம் வேதத்தின் சில கஷ்டமான பகுதிகளை வாசிக்க விரும்புவது இல்லை, ஆனால் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அதற்குள்ளே பல மர்மங்கள் ஒளிந்து கிடக்கின்றன, நமக்கே தெரியாமல். இப்போது வாசிக்க தேவையில்லை, ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், திருப்பி வாசிக்க தேவையில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் விளங்குகிறதோ இல்லையோ, பிசாசுக்கு விளங்குகிறது. பிசாசுக்கு விளங்குகின்றபடினால் அது அவனுக்கு எரிச்சலாயும் வேதனையாயும் பயமாயும் இருக்கின்றது. தேவ தூதர்களுக்கு விளங்குகிறது. தேவ தூதர்களுக்கு விளங்குகிறபடினால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாயும் சந்தோஷமாயும் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு புரியாத விளங்காத எதையாவது வாசித்தால் அது பிசாசுக்கு வேதனையையும் தேவ தூதர்களுக்கு சந்தோஷத்தையும் கர்த்தருக்கு மகிமையையும் கொண்டு வருகிறது. ஆகவே நாம் வேதத்தை வாசிக்கத்தான் வேண்டும். நமக்கு புரியாத பகுதியிலே கூட வாசிக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், என் முழு இருதயத்தோடு நான் உம்மை தேடுகிறேன். நான் சும்மா தேடவில்லை, என் முழு இருதயத்தோடு, முழு வாஞ்சையோடு, முழு ஆசையோடு, முழு ஆர்வத்தோடு தேடுகிறேன். அதனால் உமது கற்பனைகளை விட்டு நான் வழி தப்பி போகக்கூடாது ஆண்டவரே. உமது கற்பனைகள் எத்தனை இருக்கின்றன? 10 இருக்கின்றன. கட்டளைகள் எத்தனை இருக்கின்றன? 613 இருக்கின்றன. அது உமது கற்பனைகளை விட்டு நான் வழி தப்பி போகாதபடி என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரர் இந்த 10வது வசனத்திலே சொல்லுகிறார். இப்போது 11வது வசனத்திலே வாசிப்போம். தேவனுடைய கொஞ்சம் 11வது வசனத்திலே வாசிப்போம். இப்போது தேவனுடைய வார்த்தை சம்பந்தமாக இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 9 - 16 வரையான ஒவ்வொரு வசனமும் கர்த்தருடைய வசனத்தை பற்றி இருக்கிறது. ஆகவே 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு கேளுங்கள். வாசிக்கமா?
இப்போ அன்பானவர்களே, பாவம் என்றால் என்ன? இந்த இடத்துல பாவம் என்று வருகிறது. பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் இரண்டு விஷயங்கள். நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாவம் என்றால் இரண்டு விஷயங்கள். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை செய்வது பாவம். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை செய்வது பாவம். அடுத்தது, கர்த்தருக்கு விருப்பமானதை செய்யாமல் இருப்பது பாவம். இப்போ கர்த்தருக்கு விருப்பமில்லாததை செய்வது பாவம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஐயோ ஆண்டவர், உமக்கு விருப்பமில்லாததை செய்து விட்டேன், உமக்கு விருப்பமில்லை பொய் சொல்லுவது, நான் பொய் சொல்லிவிட்டேன். ஆண்டவர், உமக்கு விருப்பமில்லை பெருமைப்படுவது, நான் பெருமைப்பட்டு விட்டேன். உமக்கு விருப்பமில்லை இச்சிப்பது, நான் இச்சையிலே விழுந்து விட்டேன். ஆண்டவர், உமக்கு விருப்பமில்லை பொறாமை, நான் பொறாமைப்பட்டு விட்டேன். இப்படி கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை செய்வது பாவம் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அநேகருக்கு தெரியாத ஒன்றுதான், கர்த்தருக்கு விருப்பமானதை செய்யாமல் விட்டாலும் அது பாவம். கர்த்தருக்கு விருப்பமானது என்ன, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதது என்ன, எப்படி கண்டுபிடிப்பது? வார்த்தை. வார்த்தையை படிக்க படிக்க படிக்கத்தான் தேவனுடைய இருதயம் எமக்கு விளங்கும். தேவனை பற்றி புரிந்து கொள்வது அவருடைய வார்த்தையினால் தான் முடியும். ஆண்டவர் தரிசனத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்க மாட்டார். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி நடந்தது. கையிலே வேதாகமம் இல்லாத ஒரு காலம் உலகத்தில் இருந்தது. அந்த காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, தாவீதுக்கு ஆண்டவர் தரிசனங்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார். மோசேக்கு ஆண்டவர் தரிசனம் மூலம் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் மோசேயோடு வந்து நேரடியாகவே பேசினார். ஏன்? மோசே வாசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை இருக்கவில்லை. ஆபிரகாமோடு நேரடியாக வந்து பேசினார். ஏன்? அவர்கள் வாசிப்பதற்கு, ஆபிரகாம் வாசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை இருக்கவில்லை. யாக்கோபோடு ஆண்டவர் இடைப்பட்டார் பெத்தேலிலே. ஏன்? வாசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை இருக்கவில்லை. ஆகவே தேவனுடைய வார்த்தை இல்லாத காலத்தில் ஆண்டவர் தரிசனங்கள் கொடுத்தார், சொப்பனங்கள் கொடுத்தார், தீர்க்க தரிசனங்கள் கொடுத்தார், நேரடியாக வந்து இடைப்பட்டார். இப்போ ஆண்டவர் அதெல்லாம் செய்ய தேவையில்லை, செய்ய மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் ஒழுங்காய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் சொப்பனம் மூலம் பேச மாட்டார் என்று நான் சொல்லவே இல்லை. இப்போ தீர்க்க தரிசனங்கள் மூலம் பேச மாட்டார் என்று நான் சொல்லவே இல்லை. இப்போ தரிசனங்கள் மூலம் பேச மாட்டார் என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன்? இப்போ ஆண்டவர் கூடுதலாக தனது வார்த்தையின் மூலமாக மட்டும்தான் பேசுகிறார். அந்த வார்த்தையின் மூலம் பேச முடியாத சந்தர்ப்பங்களின் போதுதான் அவர் சொப்பனங்களையோ தரிசனங்களையோ இந்த காலத்திலே கொடுக்கிறார். ஆகவே முன்பு போல, வேதம் இல்லாத காலத்தில் போல இப்போ தரிசனங்களும் சொப்பனங்களும் கர்த்தர் நேரடியாக வந்து பேசுவதும் இல்லை. அப்போ இப்போ நாம் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வதென்றால், கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்வதென்றால் நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம்? கர்த்தருடைய வேதத்தின் மூலம். ஆகவே தேவனை பற்றி அறிவதற்கு, அவருடைய விருப்பு வெறுப்புகளை புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேண்டும். சும்மா வாசித்தால் போதாது, படிக்க வேண்டும். இப்படி படிக்க 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 ஆண்டவர் விரும்புகிற சில காரியங்கள் நமக்கு தெரிய வரும். இப்போ அன்பானவர்களே, பாவம் செய்யாமல் இருப்பது என்றால் என்னவென்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாம் செய்யாமல் விட்டாலே அது பாவம் செய்யாமல் இருப்பது தான். அடுத்தது, கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை கண்டுபிடித்து அவற்றை செய்யும் போது நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோம். புரிகிறதா? கர்த்தருக்கு விருப்பமான காரியங்களை நாம் செய்யாமல் விட்டால் அது பாவம். அப்போ ஏன் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறபடினால். ஏன் சில காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறபடினால். ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? உடனே அதற்குரிய பதில், ஜெபம் செய்தால் நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். பதில் தேடுகிறோம் பாருங்கள். ஏன் ஜெபம் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கிறோம் பாருங்கள். என்ன பதில் கொடுக்கிறோம்? ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவரோடு பேசுகிறோம், ஜெபம் செய்யும் பொழுது எங்களுக்கு நன்றாய் இருக்கிறது, ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவரோடு நெருங்குகிறோம், ஜெபம் செய்யும் பொழுது அது நடக்கிறது, இது நடக்கிறது, அப்படி ஆகிறது, இப்படி ஆகிறது, அதனால் ஜெபம் செய்ய வேண்டும். இல்லை,
தேவையே இல்லை. ஒரே பதில். ஏன் ஜெபம் செய்ய வேண்டும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறபடினால் ஜெபம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஜெபம் செய்யும் போது என்ன நடக்கிறது, என்ன நடக்காமல் இருக்கிறது, என்ன காரியங்கள் எல்லாம் இடைப்படுகின்றன, இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது ஜெபி என்று, ஆகவே ஜெபிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஏன் வேதம் வாசிக்க வேண்டும்? இன்னொரு உதாரணம். ஏன் வேதம் வாசிக்க வேண்டும்? வேதம் வாசித்தால் பக்தி விருத்தி உண்டாகும். வேதம் வாசித்தால் நல்ல ஞானம் கிடைக்கும். வேதம் வாசித்தால் தெளிவான பார்வை வரும். வேதம் வாசித்தால் அது நடக்கும், இது நடக்கும். தேவையே இல்லை. இந்த மாதிரி காரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் வேதம் வாசிக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது யோசுவா 1:8-9 என்னுடைய நியாயப்பிரமாணம் உன் வார்த்தை வாயை விட்டு விலகாதிருக்க வேண்டும். இரவும் பகலும் நீ வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது வேதம் வாசிக்க வேண்டும் என்று, அதனால் வேதம் வாசிக்க வேண்டும். இன்னொரு உதாரணம். ஏன் சபைக்கு போக வேண்டும்? ஏன் சபைக்கு போக வேண்டுமா? போனால் நல்ல ஐக்கியம் கிடைக்கும், ஆவியிலே வளரலாம், அநேக கிறிஸ்தவர்களை அறிந்து கொள்ளலாம், வசனத்தை கற்றுக்கொள்ளலாம், ஒன்றாக ஐக்கியப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கலாம், அது பண்ணலாம், இது நடக்கும், அது நடக்கும். தேவையில்லை. ஏன் சபைக்கு போக வேண்டும்? வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நீ விட்டு விடாதிருப்பாயாக. ஆகவே சபைக்கு போக வேண்டும். இதுபோல அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இலகுவான வாழ்க்கை, ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை அல்ல. அப்போ ஏன் சில காரியங்களை செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறபடினால். இப்போ திருமணம் செய்த கணவன் மனைவிமாருக்கு சொல்லுகிறேன், கணவன்மாரே, உங்கள் மனைவியின் மேல் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். உங்கள் மனைவிக்கு நீங்கள் அன்பு காட்ட வேண்டும். ஏன் மனைவிக்கு அன்பு காட்ட வேண்டும்? அவள் நல்லவள், அன்பு காட்ட தகுதியுடையவள், அடக்கமானவள், அழகானவள், அதனாலா அல்ல. வேதம் சொல்லுகிறது உன் மனைவிக்கு நீ அன்பு காட்ட வேண்டும், ஆகவே அன்பு காட்ட வேண்டும். ஏன் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? அவர் நல்ல மனிதன், அவர் தப்பான எதையுமே செய்ய சொல்ல மாட்டார், அவர் சொல்வதெல்லாம் நல்லதாய்த்தான் இருக்கும், அதனால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது நீ கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று, அதனால் கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோரை பிள்ளைகள் ஏன் கனம் பண்ண வேண்டும்? வேதம் சொல்லுகிறது பெற்றோரை கனம் பண்ண சொல்லி. இப்படி வேதம் எதையெல்லாம் செய்ய சொல்லுகிறதோ அதுதான் தேவனுடைய இருதயம். எதையெல்லாம் வேதம் செய்ய சொல்லுகிறதோ அதுதான் தேவனுடைய இருதயம், தேவனுடைய விருப்பு, தேவனுடைய விருப்பங்கள். வேதம் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்கிறதோ அதெல்லாம் தேவனுடைய வெறுப்புகள். தேவன் வேண்டாம் என்று சொல்லுபவற்றை வேதம் வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது என்றால் செய்ய வேண்டாம் என்று செய்ய வேண்டாம், செய்தால் அது பாவம். வேதம் சொன்னால் இதை செய்ய என்று அதை செய்ய வேண்டும், செய்யாமல் விட்டால் பாவம். அதனால் தான் இந்த 3வது பகுதியில் 11வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பாவம் செய்யாதபடிக்கு. யாருக்கு விரோதமாக? வேறு யாருக்கும் அல்ல, உமக்கு ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் உமது வசனத்தை அல்லது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சங்கீதக்காரன் வேறொன்றும் சொல்லவில்லை, ஆண்டவரே நான் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக நிறைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் 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 என்று சொன்னால் நான் நிறைய பாவம் செய்ய மாட்டேன், அப்படி சொல்லவில்லையே. பாவம் செய்யாமல் இருக்கும்படி நான் நிறைய துதிக்கிறேன், பாவம் செய்யாமல் இருக்கும்படி நிறைய ஆராதிக்கிறேன் சொல்லவில்லையே. ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடி கவனமாயிருக்கிறேன், அப்படியும் சொல்லவில்லையே. என்ன ரகசியம்? அன்பானவர்களை, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு உரிய ரகசியம் வேறொன்றும் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் வைப்பது. இப்போ வசனம் எங்கே இருக்கிறது? மேஜையிலே இருக்கிறது, அலுமாரியிலே இருக்கிறது. சில பேர் இரவு படுக்கும் பொழுது தலையணைக்கு கீழே இருக்கிறது, பிசாசு வராமல் இருக்க. வசனம் அலுமாரியிலேயும் கபடிலேயும் மேசையிலேயும் கட்டிலேயும் இருந்தால் போதாது, அது எங்கே வர வேண்டும்? இருதயத்துக்குள் வர வேண்டும். பாவம் செய்யாமல். அப்போ எந்த அளவுக்கு வேதம் நமது இருதயத்தில் இருக்கிறதோ
அந்த அளவுக்கு நாம் பாவம் செய்யாமல் வாழ்வோம். கொஞ்சம் தான் வேதம் இருக்கிறது என்றால் கொஞ்சம் தான் பாவம் செய்யாமல் இருப்போம். நிறைய தேவனுடைய வார்த்தை இருந்தால் நிறைய பாவம் செய்யாமல் இருப்போம். இதுதான் ரகசியம் 11வது வசனத்தில். இப்போ அடுத்த வசனத்திலே பார்ப்போம். கர்த்தருடைய வசனத்தை வாசித்தால் மாத்திரம் போதாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மனதிலே வைத்து வைத்திருக்கிறேன். 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? மனதிலே வைத்து வைத்திருக்கிறேன், இருதயத்திலே நான் வைத்து வைத்திருக்கிறேன். ஆனாலும் வைத்து வைத்திருந்தாலும் எனக்கு புரியவில்லை. உண்மை அல்லவா? இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை அவ்வளவு இலகுவில் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆகவே இந்த நான் இருதயத்தில் வைத்து வைத்திருக்கின்ற அந்த வார்த்தையின் அர்த்தங்களை எனக்கு போதியும். அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும், கற்றுத்தாரும். ஒரு வாஞ்சை. தேவனுடைய வசனத்தை வாசிப்பது மாத்திரம் போதாது, நான் படிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை. கர்த்தருடைய வசனத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சை. இப்போ பாருங்கள், ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையாக எனக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நான் பிரசங்கத்தை தொடங்கும் பொழுது சொன்னேன் அல்லவா, இந்த 119வது சங்கீதம் அக்ராஸ்டிக் முறையின்படி அலெஃப் பெத் கிமெல் டாலெத் ஹே வாவ் ஜாயின் இப்படி டவ் வரையான 22 எழுத்துக்களின் மூலம் எழுதப்பட்டிருக்கிறது என்று எத்தனை பேருக்கு அது இன்றைக்கு தான் தெரியும்? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளவு காலம் வேதத்தை வாசிக்கிறோம். வேதத்திலே ஒரு ரகசியத்தையாவது இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் அல்லவா? அதிலிருந்து என்ன தெரிகிறது? நமக்கு தெரியாத எத்தனையோ பயங்கர ரகசியங்கள் வேதத்திலே இருக்கின்றன. இப்போ இது எவ்வளவு அழகான ஒரு ரகசியம். இப்போ நீங்கள் கையை தூக்கினபடினால் உங்களுக்கு இதை ஒத்த இன்னொரு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்து விட்டு நான் அடுத்த காரியத்துக்குள் போகிறேன். இப்போ எரேமியாவின் புலம்பலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? புலம்பல். அவர் புலம்பு என்று புலம்புகிறார். அநேகர் அந்த புலம்பல் புத்தகத்தை வாசிப்பது கூட கிடையாது. ஏன்? இது என்ன, ஐயோ ஜனம் பெருத்த நகரி பாழாய் கிடக்கிறாள் என்று ஒரே புலம்பலாய் இருக்கிறதே. சில பேர் பிரசங்கி புத்தகத்தையும் புலம்பல் புத்தகத்தையும் வாசிப்பது கிடையாது. பிரசங்கிக்கு போனால் மாயை மாயை எல்லாம் மாயை என்று வரும். புலம்பல் புத்தகத்தில் பார்த்தால் ஐயோ 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 என்று புலம்பல் வரும். ஆனால் உங்களுக்கு அந்த புலம்பலில் இருக்கின்ற ஒரு அழகை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவா? மொழி சம்பந்தப்பட்ட இலக்கிய அழகொன்றை உங்களுக்கு சொல்லித்தரவா? இந்த 119வது சங்கீதம் எப்படி அக்ராஸ்டிக் முறையில் எழுதப்பட்டதோ அதே போல புலம்பல் புத்தகமும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் புலம்பல் புத்தகத்துக்கு திருப்பி ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்கப் போவதில்லை. எத்தனை வசனங்கள் இருக்கின்றன என்று பார்க்க போகிறோம். சரியா? எபிரேய எழுத்துக்கள் எத்தனை? 22. பாருங்கள், புலம்பல் புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதில் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் என்ற இந்த 4 அதிகாரங்களையும் பாருங்கள், எத்தனை வசனங்கள் இருக்கின்றன? 22 22 22 22. ஏன்? எரேமியா புலம்பும் பொழுது முதல் வசனத்தை ஆலேஃப் எழுத்திலே தொடங்குகிறார், 2வது வசனத்தை பெட் எழுத்திலே தொடங்குகிறார், 3வது வசனத்தை கிமேல் எழுத்திலே தொடங்குகிறார், 4வது வசனத்தை டாலேத் எழுத்திலே தொடங்குகிறார். இப்படியே போய் 22வது வசனத்தை டவ் என்ற எழுத்திலே தொடங்குகிறார். இப்படி கவிதை நயமிக்க அழகில் 1 2 4 5 என்கின்ற அதிகாரங்களில் எரேமியா புலம்புகிறார். இப்போ 1 2 4 5 அல்லவா? சரியாக நடுவிலே இருக்கிறதே 3வது அதிகாரம். அதை என்ன செய்து வைத்திருக்கிறார் என்றால், ஆலேஃப் என்ற எழுத்திலே 3 வசனங்கள் புலம்புகிறார். பெய்ட் என்ற எழுத்தில் 3 வசனங்கள். 22 எழுத்துக்களிலும் 3 வசனங்கள் புலம்புகின்றபடியினால் 22 தர 3 66 வசனங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். 3வது அதிகாரத்திலே இருக்குது தானே? இப்போ இது ஒரு ரகசியம். எத்தனை பேர் இன்றைக்கு தான் இதை கேள்விப்படுகிறீர்கள்? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றால், வேதம் எல்லா விதத்திலும் அழகானது. வேதம் என்பது ஆவிக்குரிய ரீதியில் அழகானது மாத்திரமல்ல, இலக்கிய நடையிலும் அழகானது, கவிதை நடையிலும் அழகானது.
அந்த அழகு நமக்கு தமிழிலே தெரியாததுக்கு காரணம் என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்தின் மூல மொழி தமிழ் அல்ல. மூல மொழி பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் அராமிய மொழியிலும் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஆகவே இந்த எபிரேயம், அராமியம், கிரேக்கம் என்ற மொழிகளிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது அந்த லட்சணங்களை, அந்த இலக்கிய நடைகளை கொண்டு வர முடியாதல்லவா? அதனால் தான் தமிழிலே அது தெரிய மாட்டேன் என்கிறது. ஏன் நான் இந்த 119வது சங்கீதத்தின் அக்ராஸ்டிக் ரகசியத்தையும் இப்பொழுது புலம்பல் புத்தகத்தின் அக்ராஸ்டிக் ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்றால், வேதத்தை எவ்வளவு நெருக்கமாய் வைத்திருக்கிறோம், எவ்வளவு நெருக்கமாய் வைத்திருக்கிறோம், சுமக்கிறோம். நம்மோடு இருக்கிறது இந்த வேதத்தை. சில பேருடைய வேதத்தை திருப்பி பார்த்தால் அங்கு எழுதியிருக்கும், இங்கு எழுதியிருக்கும், நிறைய குறிப்புகள் எல்லாம் எழுதியிருக்கிறோம். எத்தனை தடவை சில பேர் வேதத்தை ஆதியிலிருந்து அந்தம் வரை வாசித்திருக்கிறோம். இப்படி நெருக்கமாக நாம் இருக்கும் வேதத்தை குறித்து சாதாரண வெளிப்படையான சில விஷயங்கள் கூட நமக்கு தெரியாமல் இருக்கின்றன அல்லவா? இப்போ நான் சொன்னது ஒன்றும் பெரிய ஆவிக்குரிய ஆழமான ரகசியம் அல்ல, ஒரு இலக்கிய அழகு, ஒரு இலக்கிய நடை. இப்போ தமிழிலே திருக்குறள் இருக்கிறதே. அப்போ திருக்குறளுடைய அழகு என்னவென்றால், ஒரு வசனத்திலே பெரிய ஆழங்களை அவர் கொண்டு வந்து கொடுக்கின்றார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எவ்வளவு எதுகைகள், எத்தனை மோனைகள், எத்தனை அர்த்தங்கள். இப்படி அந்த அந்த ஒரு மொழிக்கேற்ற இலக்கிய அழகு தன்மை சில கவிதைகளுக்கு இருப்பது போல வேதமும் அந்த மாதிரியான ஒன்று. அதில் விசேஷமாக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் தெபோராளுடைய பாடல் வருகிறதே, அதுதான் எபிரேயர்களுடைய இலக்கியத்தில் அதி உன்னத இலக்கிய படைப்பு. அவ்வளவு பெரிய இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு இலக்கிய படைப்பும் கூட. அதைத்தான் உங்களுக்கு நான் காட்டினேன். நமக்கு புலம்பல் புத்தகம் என்றால் ஒன்றும் விளங்காது, எண்ணத்துக்கு புலம்பல். ஆனால் பாருங்கள் எவ்வளவு கவிதை நடை இருக்கிறது. 119ஆம் சங்கீதத்தில் பாருங்கள் எவ்வளவு கவிதை நடை இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இவர் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய பிரமாணங்களை எனக்கு என்ன செய்யும்? போதியும். எனக்கு வேத வசனங்களை மனப்பாடம் செய்தால் போதாது, அதன் அர்த்தம் எனக்கு வேண்டும். எனக்கு நீர் கற்றுத்தாரும். உமது வசனத்தின் அழகுகளை எனக்கு கற்றுத்தாரும். வசனத்தின் ரகசியங்களை எனக்கு கற்றுத்தாரும். வசனத்தின் ஆழங்களை எனக்கு கற்றுத்தாரும். இந்த வசனம் அழகு அழகு அழகு, எனக்கு அது வேண்டும் ஆண்டவரே என்கிறார். புரிகிறதா உங்களுக்கு? இப்போ ஒரு சும்மா இந்த 119வது சங்கீதத்தின் அக்ராஸ்டிக்கையும் இந்த புலம்பலின் அக்ராஸ்டிக்கையும் உங்களுக்கு காட்டிடும் போது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதா இல்லையா? இப்படி எத்தனை இலக்கிய நயங்கள் இந்த வேதத்தில் இருக்கும் என்று ஒரு ஆசை உங்களுக்கு வருகிறதா இல்லையா? கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே 10 பேரின் பெயர்கள் வருகின்றன. ஆதாம் முதல் நோவா வரை 10 பேரின் பெயர்கள். ஆதாமனுடைய மகன் சேத், சேத்தினுடைய மகன் ஏனோஸ், இப்படி உங்களுக்கு தெரிந்த மெத்துசேலா, ஏனோக்கு, லாமேக்கு, இப்படி இந்த 10 பேரினுடைய பெயர் பட்டியல் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அநேகர் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை ஒரு தடவைக்கு மேல் வாசிப்பதில்லை. ஏனென்றால் அதிலே அந்த பெயர் பட்டியல் மட்டும்தான் வருகிறது. ஆதாம் இத்தனை 130 வருஷம் வாழ்ந்த பிறகு சேத்தை பெற்றான். அதுக்கு பிறகு அவன் 930 வருஷம் உயிரோடு இருந்தான். இப்படி அந்த 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 மாதிரி பட்டியல் தான் வருகிறது. அதில் இருந்து நான் பிரசங்கித்த அந்த பெயர்களின் அர்த்தங்களை சொன்னால் அதிலே இயேசுவின் வருகைக்கான தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறது. அந்த பிரசங்கத்தை கேட்டவுடன் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதற்கு பிறகு வந்து சொன்னார்கள், ஐயோ பாஸ்டர், இவ்வளவு ரகசியங்கள் இந்த பெயர் பட்டியலில் இருக்கிறதா என்று. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த வேதம் மிக மிக அருமையான ரகசியங்கள் கொண்டது. நீதிபதிகள் புத்தகத்தில் பார்க்கலாம், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, அதை அகழ்ந்து ஆராய்ந்து எடுப்பது ராஜாக்களுக்கு மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தினுடைய பல நுட்பங்களை, பல அரிய விந்தைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நாம் போதிக்கப்படுவதற்கு, நாம் கற்றுக்கொள்வதற்கு. அதைத்தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் ஆண்டவரே. நான் சும்மா மனப்பாடம் செய்தால் போதாது, எனக்கு போதியும், எனக்கு நீர் கற்றுத்தாரும் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் 13வது வசனத்தை பார்ப்போம்.
11வது வசனத்திலே சொல்லுகிறார், உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். 12வது வசனத்திலே சொல்லுகிறார், நீர் எனக்கு உமது பிரமாணங்களை போதியும் என்று. இப்போ சொல்லுகிறார் 13வது வசனத்திலே, இப்படி இந்த என் இருதயத்தில் வைத்து உம்மால் போதிக்கப்படுகின்ற இந்த வார்த்தைகளை நான் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன், உச்சரிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உச்சரிப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுவேன். மல்கியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்திலே, ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும், வசனத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே யார் ஆசாரியர்கள்? நானும் நீங்களும் தான். அந்தகாரத்திலிருந்து தமது ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிக ஆசாரியர்களாக இருக்கிறோம். பேதுரு புத்தகத்திலே பார்க்கிறோம். அப்போ நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆசாரியர்களுடைய உதடு அறிவை காக்க வேண்டும். வேதம் கட்டிலே இருந்து போதாது, மேஜையில் இருந்து போதாது, ஒரு புத்தகத்துக்குள்ளே இருந்து போதாது, இருதயத்திலே இருந்தும் போதாது, வாயிலே இருந்து வர வேண்டும். நமது வாயிலே தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். எனது உதடுகள் உமது வார்த்தையை விவரித்திருக்கிறேன் என்னுடைய உதடுகளிலே என்று அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, தியானம் என்ற சொல் இருக்கிறது அல்லவா? இந்த தியானம் என்ற சொல் பிற மதங்களின்படி என்ன தெரியுமா? தியானம் என்றால் பிற மதங்கள், இந்து மதம், பௌத்த மதம், இந்த மதங்களிலே தியானம் இருக்கின்றது. பௌத்த மதத்திலும் இந்து மதத்திலும் தியானம் என்றால் என்ன தெரியுமா? உள்ளத்தில் இருப்பது எல்லாம், மனதில் இருப்பது எல்லாம், சிந்தையில் இருப்பது எல்லாம் வெளியே போட்டு அப்படியே வெறுமையாக்குவது தான் தியானம். முனிவர்கள் போய் மரத்தடியிலே, காட்டுகளிலே போய் அவர்கள் அப்படியே அமர்ந்து அப்படியே தியானம் செய்வார்களாம். என்ன செய்வார்களாம்? தங்களை வெறுமையாக்குவார்களாம். வெறுமையாக்குவது தான் இந்து மதத்திலும் பௌத்த மதத்திலும் தியானம் என்பது, மெடிடேஷன் என்பது தங்களை அப்படியே வெறுமையாக்குவது. ஆனால் வெறுமையாக்குவது கிறிஸ்தவத்தின்படி ஆபத்தானது தெரியுமா? ஏனென்றால் பிசாசு ஒருவனை விட்டு போன பிறகு வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து மறுபடி திரும்பி வந்து தான் விட்டு வந்த இடம் ஜோடிக்கப்பட்டு அழகாக இருப்பதை பார்த்து திரும்ப போய் இன்னும் 7 பிசாசுகளையும் கூட்டிக் கொண்டு வந்து அங்கே உள்ளே குடியிருக்குமா. ஏன்? வெறுமையாக இருக்கிறதுனால என்ன நடக்கும்? பிசாசு வந்து புகுந்து கொள்ளும். கிறிஸ்தவ தியானம் என்பது வெறுமையாக்குவது அல்ல, உச்சரிப்பது. கிறிஸ்தவ தியானம் என்பது உச்சரிப்பது. எதை உச்சரிப்பது? தேவனுடைய வார்த்தையை உச்சரிப்பது. கிறிஸ்தவத்தில் தியானம் என்பது மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு தன்மை வெறுமையாக்கிக் கொள்வதல்ல. அப்படி வெறுமையாக்கினால் பேய் தான் உள்ளே வந்து குடியிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை உச்சரிப்பது. அதைத்தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், உமது வார்த்தையை எனக்கு போதியும், எனக்கு கற்றுத்தாரும், கற்றுக்கொண்ட உமது வார்த்தையை நான் பேசுவேன். அந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா? 11 சொல்லுகிறார், வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போவேன், புத்தகத்தில் இருக்கிறதை இருதயத்துக்கு கொண்டு போவேன். அடுத்த வசனம், அதை நீர் எனக்கு கற்றுத்தருவீர். அடுத்த வசனம், கற்றுக்கொண்டதை நான் பேசுவேன், உச்சரிப்பேன், மற்றவர்களுக்கு சொல்லுவேன், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் கிறிஸ்தவனுடைய அழகு என்னவென்றால், வேதத்தை அவன் கற்றுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டான். ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டவுடன் அவனால் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. அதை உச்சரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவான், அதை மற்றவர்களுக்கு சொல்லி பேசுவான். உமது வார்த்தையை நான் என் உதடுகளால், உமது நியாய தீர்ப்பு. நீ இந்த 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 8 வசனங்களிலும் வெவ்வேறு விதமாக கவிதை ரீதியில் சொல்லப்படுவது ஒரே வார்த்தையைத்தான் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உமது வசனத்தின்படி என்று 9வது வசனம் வருகிறது, வசனம். உமது கற்பனைகள் என்று 10வது வசனத்தில் வருகிறது, அதுவும் வசனம். உமது வாக்கு என்று 11வது வசனத்தில் வருகிறது, அதுவும் வசனம். உமது பிரமாணங்கள் என்று 12வது வசனத்தில் வருகிறது, அதுவும் வசனம். உமது நியாய தீர்ப்புகள் என்று, அதாவது வாக்கின் நியாய தீர்ப்புகள் என்று வருகிறது, அதுவும் தேவனுடைய வசனம். ஏனென்றால் கவிதை நடையிலே வசனத்தை வெவ்வேறு விதத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இது கவிதை, புரியுதா? சந்திரன், நிலா என்று சொல்வது போல
ஒரே பொருளுக்கு வெவ்வேறு பெயர்களை பயன்படுத்துவது போல சூரியன், ஞாயிறு, ஆதவன், பகலவன் என்று ஒரே சூரியனுக்கு பல பல பெயர்களை இட்டு சொல்லுவது போல தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ஒவ்வொரு இடங்களிலும் வெவ்வேறான சொற்களை இந்த சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறார். இது ஒரு கவிதை அழகு, கவிதை லட்சணம். அப்போ நியாய தீர்ப்பு என்றவுடன் அந்த கடைசி நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அல்ல, வாக்கின் நியாய தீர்ப்பு. கர்த்தருடைய வார்த்தை என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். 14வது வசனத்திலே உமது சாட்சிகளின் வழி, அதுவும் வசனம். 15வது வசனத்திலே உமது வழிகள், அதுவும் வசனம். 16வது வசனத்திலே மறுபடி வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ 14வது வசனத்திலே பார்ப்போம். அதாவது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த வசனம், கர்த்தருடைய வார்த்தையாகிய வேதாகமம் அவருக்கு ஒரு பெரிய திரளான செல்வம் போன்றதாம். பாருங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார் வார்த்தையை குறித்து. இப்போ யோசித்து பாருங்கள், ஒரு நல்ல பெரிய ஒரு பங்களா, பல அறைகளை கொண்ட ஒரு பளிங்கு மாளிகை நமக்கு கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த பளிங்கு மாளிகையை சுற்றிலும் அழகான தோட்டம், ஏக்கர் கணக்கில் பூந்தோட்டங்கள், பாரிய மரங்கள், அந்த தோட்டத்துக்கு இடையில் சலசலவேற ஓடுகின்ற ஒரு ஓடை, இவையெல்லாம் எங்களுக்கு சொந்தமாய் கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கும் இங்கும் போய் வர மிகவும் பெருமதியான ஒரு கார் கிடைத்தால் எப்படி இருக்கும்? மாதத்துக்கு தேவைக்கும் அதிகமாய் பணம், திரளான செல்வம் வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இவர் சொல்லுகிறார், திரளான செல்வத்தை களி கூறுவது போல நான் உமது வசனத்தில் களி கூறுகிறேன், உமது சாட்சியின் வழியில் உமது வசனத்தில் களி கூறுகிறேன். அன்பானவர்களே, வசனத்தை வசனம் தெரியாமல் இருந்தால்தான் அதனுடைய அந்த அழகு, அதனுடைய பெருமதி தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல அநேகருக்கு பழைய ஏற்பாட்டின் பெருமதி தெரியாதபடினால் அதை வாசிப்பதில்லை. அதற்காக பழைய ஏற்பாடு தான் பெருமதியானது, புதிய ஏற்பாடு பெருமதியானது அல்ல என்று நான் சொல்லவில்லை. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்தது தான் தேவனுடைய வார்த்தை. 66 புத்தகங்களும் சேர்ந்தது தான் தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையான 66 புத்தகங்களும் ஒரே அளவு பெருமதியானவை. உங்களுக்கு தெரியுமா, தேவன் என்ற சொல் அறவே இல்லாத ஒரு புத்தகம் வேதத்தில் இருக்கிறது. யாருக்கு தெரியும் அது எந்த புத்தகம் என்று? எஸ்தர் புத்தகம். எஸ்தர் புத்தகத்திலே கர்த்தர் தேவன் அறவே இல்லை. ஏன் அப்படி ஒரு புத்தகம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது? அப்போ அது தேவனுடைய வார்த்தையா? ஆம், அது தேவனுடைய வார்த்தை. ஒரு அழகான சரித்திர சம்பவத்தை சொல்லுகின்றபடினால் அதில் தேவன் கர்த்தர் வர தேவையில்லை என்றபடினால் வரவில்லை. அதற்காக முழுக்க முழுக்க தேவன் கர்த்தர் என்று வருகின்ற புத்தகம் எது தெரியுமா? சங்கீத புத்தகம். சங்கீத புத்தகத்தில் தான் கர்த்தர் என்ற சொல்லும் தேவன் என்ற சொல்லும் அதிகமாய் வருகிறது. சங்கீத புத்தகம் பெருமதியானதா, எஸ்தர் புத்தகம் பெருமதியானதா என்று பார்த்தால் அந்த இரண்டுமே ஒரே அளவு பெருமதியானது. ஏன்? இரண்டும் தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனுடைய வார்த்தையில் அந்த புத்தகத்தை விட இந்த புத்தகம் பெருமதியானது, இந்த புத்தகத்தை விட அந்த புத்தகம் பெருமதியானது என்று ஒன்று கிடையாது. ஒரு இடத்துல ஒரு நாட்டிலே நான் வேதாகம கல்லூரி வைத்திருக்கிறேன். அந்த வேதாகம கல்லூரிக்கு வந்து படித்தவர்கள் இன்னும் ஒரு வேதாகம கல்லூரியிலே படித்துவிட்டு வந்தவர்களும் உண்டாம். அவர்கள் நான் பழைய ஏற்பாட்டு ஆராய்ச்சி படித்து கொடுத்த பொழுது, உன்னத பாட்டை பற்றி நான் சொன்ன பொழுது, அவர்கள் எல்லாரும் நான் உன்னத பாட்டை பற்றி சொன்ன விதத்தில் ஆச்சரியப்பட்டு அவர்கள் எனக்கு சொன்ன ஒரு கதை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஐயோ பாஸ்டர், நீங்கள் உன்னத பாட்டை இவ்வளவு முக்கியமான தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லுகிறீர்களே, நாங்கள் ஒரு வேதாகம கல்லூரியிலே படித்தோம், அதில் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? கிறிஸ்தவ காமசூத்திரம் தானாம் உன்னத பாட்டு. என்ற தெய்வமே,
எனக்கு ஆவி ஆத்மா சரணம் இடம் மாறி போய் பேர் அட்ரஸ் எல்லாம் மறந்து போச்சு. என்னது, உன்னத பாட்டை அவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்களாம். ஒரு வேதாகம கல்லூரியிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உன்னத பாட்டு நமக்கு தேவையில்லை, அது ஒரு காமசூத்திரம். காமசூத்திரம்னா தெரியுமா? ஆம்பளை பொம்பளையினுடைய காமத்தை பற்றி உலகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது காமசூத்திரம் ஒன்றொன்று. அது போன்ற ஒரு கிறிஸ்தவ காமசூத்திரம் தானாம் உன்னத பாட்டு. ஐயோ, தலையில அடிச்சுக்கிட்டேன். அதனாலேயே நான் தீர்மானித்தேன், உன்னத பாட்டு புத்தகத்தில் இருக்கின்ற 8 அதிகாரங்களிலும் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. சீக்கிரத்தில் அது வரும் யூடியூபுக்கு. உங்களுக்கு தெரியுமா, உன்னத பாட்டு என்ற புத்தகம் சாலமோன் சூலமித்தியாள் என்ற 2 பேர் சம்பந்தமாக இருக்கிறது போல தெரிந்தாலும் பயங்கர தீர்க்க தரிசன புத்தகம். சாலமோனுடைய உன்னத பாட்டு இருக்கிறதே, அது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். நடந்தது, இன்று நடப்பது, இனி நடக்கப் போவது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக கவிதை நடையிலே சொல்லி இருக்கிற ஒரு பயங்கர தீர்க்க தரிசன புத்தகம் தான் உன்னத பாட்டு புத்தகம். ஏன் அவர்கள் அப்படி காமசூத்திரம் என்று சொல்லுகிறார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லை, அதனுடைய ரகசியம் தெரியவில்லை. அதனால் அவர்கள் அதை மதிப்பதில்லை. சில பேர் எஸ்தர் புத்தகம் வேதத்தில் இருக்கக்கூடாது என்று கூட சொல்லுகிறார்கள். ஏன்? அதில் தேவன் கர்த்தர் என்று வரவில்லையாம். அன்பானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் வேதத்தை பற்றி தெரியாதது. வேதத்தை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, வேதத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் வேதத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இதன் பெருமதி அதிகரிக்கும். எந்த அளவுக்கு அதிகரிக்கும் தெரியுமா? திரளான செல்வம் என்கின்ற அளவுக்கு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு அதிகரித்த நிலையில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உமது வசனத்தில் நான் களி கூறுகிறேன். பார்த்தீங்களா? திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது வசனத்தில் களி கூறுகிறேன். இது ரொம்ப பெருமதியானது அன்பார்களே. ஆகவே உண்மையாய் உங்களுக்கு மாத்திரம் இந்த வசனத்தின் மகத்துவம் தெரியும் என்றால், உங்களுக்கு இருக்கிற விலை மதிப்பற்ற அதிக பெருமதியான பொருள் என்னவென்று கேட்டால் வேதம் என்று தான் சொல்லுவீர்கள். அந்த பரம்பரையாக தாத்தா பாட்டி மூலமாக வந்த அந்த ஒட்டியானத்தை விட, அந்த ரகசியமாக அல்மாரியில் அந்த பின்புறத்தில் பதுக்கி வைத்திருக்கிற அந்த நகையை விட, அந்த நெக்லஸை விட, அந்த காஞ்சிபுர பட்டு சேலையை விட, எல்லாவற்றையும் விட மிகவும் பெருமதியானது பரிசுத்த வேதாகமம். திரளான செல்வத்தை பார்க்கிலும் அந்த திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உமது வசனத்தில் களி கூறுகிறேன். 15வது வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல பாருங்கள், அந்த தியானம் என்கின்ற சொல் வருகிறது. தியானம், உமது கட்டளைகளை தியானிக்கிறேன் என்றால் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவருடைய கட்டளைகளை தியானிப்பதல்ல. உமது கட்டளைகளை நான் உச்சரிக்கிறேன், உமது கட்டளைகளை நான் சொல்லுகிறேன், உமது கட்டளைகளை நான் பேசுகிறேன், உமது வழிகளை நான் கண்ணோக்குகிறேன். கண்ணோக்குகிறேன் என்றால் என்ன? உமது வழிகள் என்னவென்று நான் பார்க்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, உமது வசனம் என் இருதயத்தில் வைத்தேன். நீர் உமது வசனத்தை எனக்கு போதிக்கிறீர். இப்போ உமது வசனத்தை நான் தியானிக்கிறேன். உமது வசனம் எனக்கு திரளான செல்வம் போல பெருமதியாக இருக்கிறது. இப்போ எனக்கு உமது வசனம் தெரிகிறது ஆண்டவரே. உமது வசனத்தின் வழிகள் எனக்கு தெரிகின்றன. நான் அவற்றை இப்பொழுது காணுகிறேன். நான் இந்த அளவு முக்கியத்துவத்தை உமது வார்த்தைக்கு கொடுத்தபடியினால் உமது வசனத்தை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன், காணுகிறேன். அன்பானவர்களே, கர்த்தர் காலத்துக்கு காலம் நமக்கு அவருடைய வார்த்தையின் மர்மங்களை வெளிப்படுத்துவார், விளக்கப்படுத்துவார். நேற்று எனக்கு எந்த அளவுக்கு வசனம் தெரிந்ததோ அதை விட அதிகமாய் இன்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை அளவுக்கு இன்று நான் தெரிந்து கொள்ளக்கூடாது. நாளையை விட குறைவாய் வசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றை விட அதிகமாய், நாளையை விட குறைவாய். ஏன்?
ஒவ்வொரு நாளும் நான் உமது வசனத்தை கண்ணோக்குகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் உமது வசனத்தில் வளருகிறேன். அன்பானவர்களே, ஒரு கவலையான விஷயம் என்னவென்றால், நிறைய ஊழியக்காரர்கள் நினைக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகள் வேதாகம கல்லூரிகளுக்கு போய் படிப்பதை விட சர்வகலாசாலைகளுக்கு போய் மருத்துவம், பொறியியல், சட்டம் போன்ற பாரிய படிப்புகளை படிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்லும் பொழுது, உங்கள் பிள்ளையை நீங்கள் பைபிள் காலேஜ் அனுப்ப போகிறீர்களா? இல்லை இல்லை, பைபிள் காலேஜுக்கு அனுப்பி என்னத்தை தான் படிப்பது? என் பிள்ளைக்கு நல்ல அறிவு இருக்கிறது, அவன் மருத்துவம் படிக்கட்டும், அவள் பொறியியல் படிக்கட்டும், என் பிள்ளை சட்டம் படிக்கட்டும், என் பிள்ளை ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கட்டும், கணனி படிப்பு படிக்கட்டும். ஏன்? கர்த்தருடைய வேதத்திலே படிப்பதற்கு அவ்வளவு ஒன்றும் இல்லை என்ற ஒரு எண்ணம். சில பேருடைய நினைப்பு என்ன தெரியுமா? வேதாகம கல்லூரிகள் பொதுவாக 3 வருடங்களுக்கு இருக்கும் அல்லவா, ஒரு 3 வருடம் மாத்திரம்தான் பைபிளை படிக்கலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தை படித்து 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 எவ்வளவு ஒரு பண்டிதனானாலும் முழு வேதத்தையும் ஒழுங்காக ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு வேதத்தை நான் படித்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை பட்டங்கள் வாங்கியிருக்கிறேன் தெரியுமா? எத்தனையோ வேதத்தில் எனக்கு பைபிள் பாஸ்டர் வார்த்தைக்கு வார்த்தை என்னை அழைக்கும் பொழுது பைபிள் சயின்டிஸ்ட் என்று அழைக்கிறார். எனக்கு பல பட்டங்கள் இருக்கின்றன வேதத்திலே, பல பட்டங்கள். ஆனால் நீங்கள் என்னிடத்தில் கேட்டால், பாஸ்டர் சுரேஷ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதம் தெரியும் என்று நான் சொல்வேன், இவ்வளவு தான் தெரியும். இல்லையா, நீங்கள் எத்தனையோ யூனிவர்சிட்டிஸில் போய் பைபிள் படிச்சிங்களே? ஆமாம். எத்தனையோ பட்டம்லாம் வாங்கியிருக்கீங்களே? ஆமாம். உங்களை வேத விஞ்ஞானின்னு சொல்கிறாங்களே? ஆமாம். அப்போ இதை விட கூட தெரியணுமே? இல்லை, இவ்வளவு தான் தெரியும். அவ்வளவு படித்தும் எவ்வளவு தான் எனக்கு வேதம் தெரிகிறது என்றால், வேதம் எவ்வளவு பெரிது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். வேதத்தை படிக்க 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 அதற்குள்ளே இருக்கின்ற ஆழங்கள், ரகசியங்கள் வந்து கொண்டே இருக்கும். என்றால் இது வேறொன்றுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உமது வழிகளை கண்ணோக்கி புதிதாய் கண்டு கண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன். புதிய புதிய விஷயங்கள் எனக்கு உமது வார்த்தைகளில் தெரிய ஆரம்பிக்கின்றன. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்க 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 பல புதிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த ஒரு வசனத்தை கூட நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்க வாசிக்க பல புதிய அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் எத்தனை விதமாய் பிரசங்கிக்கலாம் தெரியுமா? கள்ள பிரசங்கங்களை நான் சொல்லவில்லை, கள்ளத்தனமாயும் பிரசங்கிக்கிறார்கள், நான் அதை சொல்லவில்லை. நல்ல விதமாய் பிரசங்கிப்பதை பற்றி சொல்லுகிறேன். ஒரு வசனத்தில் இருந்து எவ்வளவோ ரகசியங்களை வெளியே கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுக்கலாம். அவ்வளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை மேன்மையானது. கடைசியாய் 16வது வசனத்தில் வாசிப்போம். உமது வசனத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அன்பானவர்களே, எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது? சங்கீதக்காரன் இந்த பகுதியை முடிக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு முடிவில் முடிக்கிறார். உமது வசனம் எனக்கு மன மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. அன்பானவர்களே, உள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது தெரியுமா? சந்தோஷம் என்பது உள்ளே இருந்து வருவது, மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வருவது. ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைத்தது சந்தோஷம். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த சந்தோஷம் நமக்கு வருவது உள்ளே இருந்து. ரட்சிப்பின் போது நமக்கு வந்த அந்த சந்தோஷம் தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் உங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மகிழ்ச்சி வெளியே இருந்து வருவது. பாருங்கள், சில பேர் ஒன்றாய் சேர்ந்து சாராயம் குடித்து, சிகரெட் குடித்து அவர்கள் மகிழுவார்கள் தெரியுமா? அது வெளியே இருந்து வருகிற மகிழ்ச்சி. அந்த போதையின் மூலம் அந்த கூட்டாளிகளோடு சேர்ந்து அவர்கள் தண்ணி அடித்து சிகரெட் குடிக்கும் பொழுது அவர்களுக்கு வருவது என்ன? மகிழ்ச்சி. நண்பர்கள் போன பிறகு, வெறி தெளிந்த பிறகு அந்த மகிழ்ச்சி போய்விடும்.
சில பேர் உட்கார்ந்து 3 மணி நேரம் சினிமா பார்ப்பார்கள் அல்லவா? அப்பொழுது அவர்களுக்கு வருவதற்கு பெயர் தான் மகிழ்ச்சி. அப்போ அந்த மகிழ்ச்சி என்ன செய்விடும்? சினிமா படம் முடிந்தவுடன் மகிழ்ச்சி போய்விடும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிறார்கள், விளையாடுகிறார்கள், ஆட்டம் போடுகிறார்கள். அப்பொழுது என்ன வருகிறது? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அதற்கு பிறகு போய்விடும். நல்ல விஷயங்கள் மூலமாகவோ கெட்ட விஷயங்கள் மூலமாகவோ இன்றைக்கு மனுஷனுக்கு வருகிற மகிழ்ச்சி போய்விடும். ஆனால் உள்ளே இருக்கிற சந்தோஷம் போகாது. அது உள்ளே இருக்கிறது. இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சந்தோஷத்தை பற்றி பேசவில்லை, மகிழ்ச்சியை பற்றி பேசுகிறார். வெளியே இருந்து வந்து போகின்ற மகிழ்ச்சியை பற்றி பேசுகிறார். இவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? எனக்கு மன மகிழ்ச்சி போதை அல்ல, எனக்கு மன மகிழ்ச்சி சாராயம் அல்ல, எனக்கு மன மகிழ்ச்சி நண்பர்கள் அல்ல, எனக்கு மன மகிழ்ச்சி உறவினர்கள் அல்ல, எனக்கு மன மகிழ்ச்சி பணம் அல்ல, எனக்கு மன மகிழ்ச்சி வேறு எதுவும் அல்ல. ஏன் தெரியுமா? வேறு எதுவும் வெளியே இருந்து வந்தால் அது போய்விடும். உண்மைதானே? நண்பர்கள் வருவார்கள், போய்விடுவார்கள். உறவினர்கள் வருவார்கள், போய்விடுவார்கள். போதை வரும், போய்விடும். படம் வரும், போய்விடும். பணம் அதுவும் வரும், போய்விடும். ஆனால் என் சந்தோஷம் மாத்திரமல்ல, வெளியிலிருந்து வர வைக்கிற மகிழ்ச்சியை கூட நான் வசனத்திலிருந்து எடுக்கிறேன். ஏன்? வசனம் வரும், போகாது. வசனம் வரும், போகாது. மன மகிழ்ச்சி. வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் உமது வசனத்தை மறவேன். ஏன் மறவேன்? அது போகாது என்னை விட்டு. உமது வசனம் என்னை விட்டு போகாது. அப்போ கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தால் அது நிரந்தரமாய் தங்கும், அது கிரியை செய்யும். வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைகளுக்குள்ளே வந்தால் அது கிரியை செய்யாமல் இருக்காது. ஆகவே அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதனை இந்த 8 வசனங்களிலே இருந்து பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஏதேன் திருச்சபையினுடைய 10வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திர கூட்டங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு புதிய ஆரம்பமாயும் இருக்கட்டுமே. 10 வருடங்கள் போய்விட்டன, இனி 11வது வருடத்துக்குள் கால் வைத்திருக்கிறோம். ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பிப்போமே. என்ன ஆரம்பம்? இனி எங்கள் வாழ்க்கையில் வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து பார்ப்போமே. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சபையில், ஊழியத்தில் வசனத்துக்கு நாம் முதலிடம் கொடுத்து பார்ப்போமே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கும், வசனம் இருக்காது. தெரியுமா? நான் 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று 2 சக்கர வாகனம், அடுத்தது முச்சக்கர வாகனம். முதலாவது 2 சக்கர வாகனத்தை பற்றி பேசுகிறேன். அந்த காலத்தில் மாட்டு வண்டிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? மாட்டு வண்டிகளுக்கு 2 சக்கரம் வேண்டும். அந்த 2 சக்கரங்கள் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது தெரியுமா? ஜெபம், வேத வாசிப்பு. இந்த 2இல் ஒன்று பெரிதாய் போனாலும் மற்றது சின்னதாய் போனாலும் அந்த வண்டிக்கு ஒழுங்காக செயல்பட முடியாது. ஆகவே எந்த அளவுக்கு ஜெபம் இருக்க வேண்டுமோ அதே அளவுக்கு வேத வாசிப்பு இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது தெரியுமா? ஜெபம். ஜெபம் இருக்கிறது, ஆனால் அந்த அளவுக்கு வேத வாசிப்பு இல்லை. ஏன் தெரியுமா ஜெபம் இருக்கிறது? ஜெபத்தில் தானே தேவைகளை எல்லாம் கேட்கிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் கணவனை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் மாமியாரை கொல்லும். அந்த தனக்கு தேவையானது எல்லாம் ஜெபம் 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 ஜெபம். இதுக்கு நேரம் எடுப்பார்கள். வேதத்தை வாசிக்கும் போது மாத்திரம் பார்க்க வேண்டும். சில பேர் என்ன எப்படி வேதத்தை வாசிப்பார்கள் தெரியுமா? போய் காலையிலிருந்து இரவு வரை பண்ணுகிற அநியாயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து தூங்க போகும்போது ஐயோ பைபிள் வாசிக்கணுமே, ஆண்டவரே நீரே ஒரு வார்த்தையை பேசும், ஆண்டவரே அண்டா சாகசம் அபுக்கா குசும் திறந்துடு சீசேன்னு விரல் அடிக்கிறது. அடித்தா வர்றது என்னது? சங்கீதம் தான். இப்போ கூட நடுவில் விரல் அடித்தேன், வந்தது இது சங்கீதம். பண்ணுகிற அநியாயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு சங்கீதத்தை திறந்து கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன் என்றுமே என்று வாசித்து விட்டு தூங்குவது. அப்படி அல்ல.
ஜெபம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தது நான் சொன்னேன், முச்சக்கர வண்டி. நம்ம ஊர்களெல்லாம் ஆட்டோ இருக்குது. ஆட்டோவுக்கு 3 சக்கரங்களும் ஒரே அளவில் இருக்க வேண்டும். அதுபோல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த 3 சக்கரங்களும் என்ன தெரியுமா? ஜெபம், வேதவாசிப்பு, சபை. ஜெபம், வேதவாசிப்பு, சபை. எவ்வளவு ஜெபித்து வேதம் வாசித்தும் சபை இல்லாவிட்டால் அவ்வளவுதான். ஒரு ஆட்டோவுக்கு 3 சக்கரம் இருக்கிறது என்றால் முன்னேறி போவதற்கு. ஒரு ஆட்டோவின் நோக்கம் என்ன? முன்னேறி போவதற்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை முன்னேறி போகின்ற ஒரு வாழ்க்கை. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெபம், வேத வாசிப்பு, சபை, இந்த 3ம் ஒரே அளவில் இருந்தால்தான் அந்த நபர் ஆண்டவருக்குள்ளே முன்னேறி போக முடியும். இல்லாவிட்டால் ஒரே இடத்துல குந்தி குந்தி இருக்கின்ற கிறிஸ்தவர்களாய்த்தான் வாழ முடியும். அப்போது ஜெபம் அநேகருக்கு இருக்கும், அது பிரச்சனை இல்லை. சபைக்கும் போய் வருவார்கள். ஆனால் அந்த வேதம் வாசிப்பது, வேதத்தை படிப்பது என்பது தான் சில பேருக்கு நஞ்சு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன உங்களுக்கு சொல்லித் தருகிறார் என்றால், கர்த்தருடைய வேதம் மிக மிக முக்கியமானது. அந்த 8 காரியங்களை மறுபடி பார்த்துவிட்டு முடிப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவானாம்? கர்த்தருடைய வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்கிறபடி. ஆகவே நாம் நம்முடைய வழிகளை காத்துக்கொள்வதற்கு வேறு எதுவும் சரி வராது. கர்த்தருடைய வசனம் தான் வேண்டும். கர்த்தருடைய வசனம் இல்லாதவனுடைய வழி, கர்த்தருடைய வசனம் இல்லாதவர்களுடைய வழிகள் தாறுமாறாய் இருக்கும், ஒழுங்காய் இருக்காது. அடுத்தது அவர் சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை நான் என் முழு இருதயத்தோடும் தேடுகிறேன், உமது கற்பனைகளை விட்டு நான் வழி தப்ப விடாமல் என்னை காத்துக்கொள்ளும். உமது வசனத்தை விட்டு நான் வழி தப்பி போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அடுத்தது, கர்த்தருக்கு விருப்பமானதை செய்வதும் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை செய்வதுமான அந்த பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன அவசியமாம்? உமது வார்த்தை என்னுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும், அப்பொழுது நான் பாவம் செய்யாமல் இருப்பேன். அடுத்தது, கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வைத்தால் போதாது, அந்த வார்த்தையின் ரகசியங்களை கர்த்தாவே நீர் எனக்கு போதியும், கற்றுக்கொடும். கர்த்தருடைய வார்த்தையை நான் சும்மா வாசித்தால் போதாது, கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, அந்த கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை நான் என்னுடைய வாயிலே உச்சரிப்பேன், என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை படிக்க படிக்க அதனுடைய பெருமதி தெரிய தெரிய திரளான செல்வத்தில் மகிழ்வது போல உமது வார்த்தையிலே எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகவே உமது வார்த்தையை நான் தொடர்ந்து தியானித்து புதிய புதிய வழிகளை, உமது வார்த்தையின் வழிகளை நான் காணுகிறேன், கண்ணோக்குகிறேன். ஆகவே உம்முடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. உள்ளே இருக்கிற சந்தோஷம் மாத்திரமல்ல ஆண்டவரே, வெளியே இருந்து வருகிற மகிழ்ச்சியும் கூட உமது வார்த்தையின் மூலமாய் மாத்திரமே எனக்கு வரட்டும். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கு தீர்மானிப்போம், ஆண்டவரே, இனி இந்த கால் வைத்திருக்கிற இந்த 11வது வருஷத்தில் இருந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எனது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எனது சபை வாழ்க்கையிலும் சரி, வசனத்துக்கு நான் முதலிடம் கொடுக்க போகிறேன், வார்த்தையையே நான் மேலானதாய் எண்ணப் போகிறேன் என்று அந்த தீர்மானத்தோடு நாம் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, மகத்துவமான இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையான கர்த்தருடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அந்த வசனத்தில் இருக்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள், வசனத்தில் இருக்கின்ற மன மகிழ்ச்சி, வசனத்தில் இருக்கின்ற ரம்மியம் எங்கள் வாழ்க்கைகளுக்குள்ளே வரட்டும். கர்த்தாவே, எங்களுடைய வழிகளை மூலம் காத்து கொண்டால்தான் நாங்கள் வழி தப்பாமல் பாவத்திலே விழாமல் வாழலாம் என்ற அந்த ரகசியத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி. அதன்படி இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையிலே நின்று உங்களுடைய வார்த்தையின்படி வாழ உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே, குறைவில்லாமல்
இல்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவனே,